Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம 30 டேஸ்க்கான ஜாவா சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து புதுசா ஜாவா கத்துக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேலஞ்சை எடுங்க. ஸோ 30 டேஸ்ல உங்களால வந்து ஓரளவு பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்குள்ள போகிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அதே மாதிரி இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். நீங்க நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்ட் லெவல் ஃபாலோ பண்றதுக்கு பார்ட் 2 வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன். சரி வாங்க வீடியோல போயிட்டு டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் தமிழ்ல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ டெமோ கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ டிசம்பர் எண்ட்ல கண்டக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க். ஓகே, நீங்க வந்து ஒரு ஜாவா டெவலப்பருக்கான இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து ஜாப்க்கு வந்து ஃப்ரெஷராக நீங்கள் வந்து உள்ளே போக போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பேசிக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜாவாவில் இருக்குது. ஸோ ஜாவாவில் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 3 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஜாவா பேசிக்ஸ், செகண்ட் ஜாவா கோர், தேர்ட் ஜாவா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது அல்லது நீங்கள் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது, ஸோ டெஸ்டிங் சைட் போகிறது, அடிஷ்னலாக டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி கற்றுக்கிறது, இது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 பார்ட் மட்டும் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வீக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ வீக் 1 வந்து கம்ப்ளீட்டாக ஜாவாவோட பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ், அரே, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேக்கேஜ், இம்போர்ட் எப்படி பண்ணுறது, கிளாஸஸ், மெத்தட்ஸ், இன்டர்ஃபேஸஸ், த்ரெட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பேசிக்ஸில் வந்து கவர் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கற்றுக்கணும். ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ ஜாவா பற்றின பேசிக்ஸ், ஜாவா யார் கண்டுபிடிச்சாங்க, ஸோ எந்த கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ எப்படி ஜாவாங்கிற நேம் வந்துச்சு, இதெல்லாம் வந்து ஒரு சில இன்டர்வியூவில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றின ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஜாவா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ஜாவோட ஹிஸ்ட்ரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேலே ஜாவோட பேசிக்ஸ்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா கோர். ஸோ செகண்ட் வீக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட், ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும், அதை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து ஜென்ரிக்ஸ், ஸ்ட்ரிங் ஹேண்டிலிங், கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், மல்டிபிள் த்ரெட்டிங், எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங், ஜேடிபிசி ஃபைல் ஐஓ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இதில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் வீக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்ததை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்று நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அந்த இடத்துலையும் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். இதே நீங்கள் டைனமிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூ, ஸ்டாக், லிங்க்டு லிஸ்ட். ஸோ இதை பற்றின தியரட்டிக்கலான கான்செப்ட்ஸ் மட்டும் கற்றுக்காம ப்ராக்டிக்கலாகவும் சில கான்செப்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ட்ரீ அண்ட் கிராஃப் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஓவர்வியூ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் வீக் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ, பைனரி ட்ரீ, ஹீப், கிராஃப். ஸோ இதோட கான்செப்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து வீக் 3யோட பிளான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அல்காரிதம்ஸ். ஸோ அல்காரிதம்ஸ் அப்படின்னு வர்றப்ப ரொம்ப காமனாக எல்லா இன்டர்வியூவில் கேட்கக்கூடியது, அதே மாதிரி நம்ம மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம்ஸ் அண்ட் சர்ச்சிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நீங்கள் ஷார்ட்டிங்கில் கற்றுக்க வேண்டியது பபிள் சார்ட், செலக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட். ஸோ இந்த 5 விதமான சார்ட் எந்தெந்த சினாரியோவில் யூஸ் பண்ணுறோம்,
போகிறோம். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைனரி சர்ச், லீனியர் சர்ச், இன்டர்போலேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் வந்து டோட்டலாக 30 டேஸில் வந்து நீங்கள் கான்செப்ட் வைஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பொறுத்தளவுக்கு மேபி நீங்கள் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து ஜாவா பற்றின பேசிக் லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் 3 டேஸ் வந்து எல்லாமே பேசிக்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து 4th to 6th, ஸோ இந்த டேஸில் தான் நீங்கள் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து 7 to 9 வந்து லூப்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இஃப் ஸ்விட்ச் இதெல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி லூப்ஸில் என்னென்ன லூப் வெரைட்டிஸ் இருக்குது, ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 10 to 12 அரே கான்செப்ட், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 13 to 15 வந்து உங்களுக்கு அல்காரிதம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அதுக்கடுத்து 16 to 19 நீங்கள் கிளாஸஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ 20 to 22 நீங்கள் வந்துட்டு எக்ஸப்ஷன் அண்ட் ஃபைல்ஸ், ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 23 to 25 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்குள்ளே நம்ம 26 and 28 வந்து போய்ட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எங்கேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது learnjavaonline.org அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாவா பேசிக்ஸ் அதே மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து இன்பில்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு டுட்டோரியல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா W3 ஸ்கூல்ஸ், இங்கே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த வீக் 1லேருந்து வீக் 3 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப நீங்கள் அந்த 4th வீக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் W3 ஸ்கூல்ஸ் அல்லது நீங்கள் லேர்ன் ஜாவா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னதான் தியரட்டிக்கலாக நீங்கள் படித்தாலும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இன்டர்வியூவில் சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அல்லது ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேக்கர் ரேங்க்ல ஜாவா அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாவா பேசிக் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஈஸியான லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மீடியம் லெவல், ஹார்ட் லெவல் இந்த மாதிரி வந்து நீங்கள் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாவா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ சைட் பை சைட் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எஸ்பெஷலி நீங்கள் டெவலப்மெண்ட்டில் போக போகிறீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் போகிறீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் வந்து லைப்ரரிஸ் யூஸ் பண்ணணும், இல்லை டெஸ்டிங் போகிறீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கலாம்.